விக்ரம் தான். ஜிவி, பாரஞ்சித், மாளவிகா மோகன், பசுபதி, விக்ரம், பார்வதி இவங்களுக்கு எல்லாருக்கும் அவார்ட்ஸு கொடுக்கணும். நேஷனல் அவார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். படம் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகணும். ப்ரோ நான் சொல்ல சான்ஸே இல்லை ப்ரோ. கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. எனக்கு பயங்கரமாக இருக்கு ப்ரோ. 10 out of 10 கொடுக்கலாம் ப்ரோ. மூவி பிளாக் பஸ்டர் பயங்கரம். விக்ரமோட ஆக்டிங்லாம் பற்றி ஐயோ சொல்லவே முடியல என்னால். ஆக்சுவலி நான் அவருக்காக பர்சனலாக எனக்கு ரொம்ப விக்ரம் பிடிக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஷோ கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்ததை விட செம்மையாக இருக்குது ஆக்சுவலி படம். அதே மாதிரி அவங்களுக்கு ஈக்குவலாக பேராக இருந்த நம்ம பார்வதி அவங்களோட கேரக்டருமே ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாகவே இருந்தது. ஃபைட் சீன் அந்த ஆர்த்திலாம் அல்டிமேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. ஐயோ ஜிவியை பற்றி சும்மாவே சொல்ல வேணாம். ஆக்சுவலி இந்த படத்தில் செம்மையாக போட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த படம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக மூவிக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் போட்டதுனால தான் இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அல்டிமேட்டாக இருக்குது மூவி. நோ ப்ரோ, செம்ம ப்ரோ. சான்ஸ் இல்லை. அல்டிமேட் விக்ரமா வச்சு செஞ்சுருக்காங்க போல். செம்மையாக இருக்குது படம். வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ. ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. படம் மயலமாக இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங் வந்து செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. படம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம தமிழ் சேனல்லே இது ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. இது ரஞ்சித்துக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் மூவி எல்லா மூவியும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் அந்த படம் வந்து ரஞ்சித் மூவி மாதிரி தெரில. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்காரு. படம் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது ப்ரோ. விக்ரம் வேறு லெவல் ப்ரோ. விக்ரம் வாழ்ந்துருக்காரு ப்ரோ. விக்ரம் பயங்கரமான ஆக்டிங் ப்ரோ. எல்லாருமே ப்ரோ, எல்லாருமே செம்ம ஆக்டிங். எல்லாருமே நல்லா ஆக்டிங் ப்ரோ. படம் பயங்கரமான ஒரு ஜிவி ப்ரோ பிரிச்சிட்டாரு ப்ரோ. பயங்கரமாக பண்ணிக்காரு ப்ரோ. படம் தங்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு. நமக்கு கம்பேக் சொல்கிறதுக்கு பதிலாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு கம்பேக் நல்லா இருந்துச்சு. இல்லை ஒரு அட்வென்ச்சர் மூவியோட கலந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸை பேசியிருப்பார். செம்மையாக இவர் பாரஞ்சித்துக்கு சந்தோஷ் நாராயணுக்கு அடுத்து இவர் ஜிவி பிரகாஷ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கார். பசுபதி நல்லா காமெடி சீனாவும் நடிச்சிருப்பார். எம்எஸ்எல் சீனாவும் நடிச்சிருப்பார் ப்ரோ. படம் கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம் ப்ரோ. என்டர்டைன்மெண்ட் படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். இந்த விக்ரமோட ஆக்டிங் அஸ் யூஷுவல். அவரோட ஒவ்வொரு யூனிக் ஸ்டைலும் இந்த படத்துலையும் காட்டியிருந்தார். யூனிக்காக அவரோட கேரக்டர் அண்ட் ஆக்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஓரா படம் வந்து ஓகே, பட் எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது. பட் ஓகே. மியூசிக் 2 சாங் தான் மொத்தமே. ரெண்டுமே நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது ப்ரோ. பக்காவாக இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்ல அருமையான கருத்தான படம். நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறாங்க. மீன்ஸ் இது எப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக் படம். நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தரமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவுட்ஸ்டாண்டிங். எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். டெக்னிக்கல் டீம், மியூசிக்கு எல்லாமே நல்லாவே இருந்தது. வாட்சபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயே புதுசாக இருக்குது. நம்மளுக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. நல்லா இருக்கு. அவர்கிட்ட தான் எல்லாரும் ஆக்டிங் கற்றுக்கணும். செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சீரியஸாக சொல்லப்போனால் கோப்ராக்கு அடுத்து கம்பேக்னால் இந்த படம் செம்மையாக சொல்லலாம். கதை வந்து கடைசியில் தான் வந்து அவங்க வந்து இதை லிங்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். கிளைமேக்ஸ் தான் வந்து மொத்த கதையும் சொல்கிற மாதிரி இருக்குது. ஜிவி பிரகாஷ் அவ்வளோ மியூசிக் பேக்ரவுண்டு இல்லை. பட் சியான் ஆக்டிங் வெறித்தனம். அவங்களும் பயங்கரமான ஆக்டிங். பார்வதிலாம் வேறு லெவல் ஆக்டிங் போட்டு. ஓவராலாக வருது ப்ரோ. அதான் சொன்னேன், கோப்ராக்கு கம்பேக் பெரிய கம்பேக் தான். தேங்க்ஸ். படம் நல்லா பார்க்கக்கூடிய படம்ண்ணா. செம்மையாக இருக்கு. விக்ரமோட நடிப்பு செம்ம வேறு லெவலு. லெவல்ண்ணா. டைரக்ஷன் வேறு லெவல். நல்லா இருக்கு ப்ரோ. இந்த அண்ணன் இருக்காரு, அதுக்கு தான். என்னவா இது தங்கலான் விக்ரம் செமையாக நடிச்சிருக்காரு. வாழ்ந்துருக்காரு. தங்கங்க படம் தங்கம்.
படத்தோட கதையும் தங்கம் செம்மையாக இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டென்ட் நல்லா பண்ணியிருக்காரு. டெலிவரி பண்ணுறாரு. செம்மையாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் தரமாக இருக்காங்க. விக்ரம் ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஆரத்தின்ற அந்த ரோலாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருந்தாங்க படத்தில். ஸ்க்ரீன் பிளே மஜாவாக இருந்துச்சு. நான் பா ரஞ்சித்து ஒரு நல்ல படமாக பார்க்குறேன். ஜிவி பிரகாஷோட மியூசிக் முக்கியமாக நல்லா இருந்துச்சு. அதான் படம் ஃபுல்லாகவே பிஜிஎம் படம் ஃபுல்லாகவே மியூசிக் தான் படமே. படம் மியூசிக் இல்லைனா படம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு அடிப்படை மக்களை கூட்டின்னு போய் வெள்ளைக்காரன் குடும்பப்படுத்தி ஒரு வேலை செய்கிற மாதிரி அதுக்கு அதில் வந்து மீட்பு பட்டு நம்ம ஆளுங்க வர்றது தான் கதை ஸ்டோரியே. அதை சூப்பராக கொண்டு போய் காட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. ஜிவிஎம் அதுக்கு மேலே சூப்பராக ப்ரோ. நல்லா பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இது பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்டோரி சூப்பராக இருந்தது ப்ரோ. செம்மையாக இருந்தது. நல்லா புரிஞ்சுது. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு நல்லா இருந்தது. பிஜிஎம் சூப்பராக இருந்தது. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் சூப்பராக இருந்தது. பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து தான் ப்ரோ. விடுத்த வேற லெவல் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. தங்கலான் தான் சூப்பர். நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு. விக்ரம் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் கிழிச்சிட்டாரு. அதில் பாரஞ்சித் டேரக்ஷன் ஓகே தான். தெரியல, நிறைய பேர் புரியலங்கிறாங்க. ஓகே தான். பட் இருந்தாலும் விக்ரம்லாம் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் செம மிரட்டி விட்டார். நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் படம் பாருங்கள் எல்லாருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவல் இது கொடுத்துருக்காங்க. மெயினாக மாளவிகா மோகன் ஆக்ட்ரஸ்க்கு வந்து நல்லாவே கொடுத்துருந்துருக்காங்க. ஜிவிஎம்மா நல்லா மியூசிக் போட்டிருந்தாங்க. ஒருத்து தான் ப்ரோ. பார்க்கலாம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான்.